ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். பிரான்சில் குளிர்ந்த காலநிலை மாறி மே 20 முதல் வெப்பம் கடுமையாக உயரும் என வானிலை மையம் தகவல். பிரான்சில் தேன் மற்றும் ஜாம் விற்பனையில் புதிய கட்டுப்பாடுகள். போலி தயாரிப்புகளை தடுக்க ஐரோப்பிய ஒன்றியத்தின் அதிரடி சட்டம். பிரான்சின் அஜாச்சோ நகரில் வார இறுதி விடுமுறையில் துணிகர கொள்ளை. 15 துப்பாக்கிகள் உட்பட பணம் கொள்ளையடிப்பு. ஐரோப்பிய நாடுகளில் இறக்குமதி செய்யப்படும் உணவுகளில் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகள். ஃபுட் வாட்ச் அமைப்பின் அதிர்ச்சி அறிக்கை. பிரான்ஸ் பள்ளிகளில் சீருடை திட்டம். மாணவர்களின் அதிருப்தி. கல்வி அமைச்சகத்தின் புதிய ஆய்வறிக்கை. பிரான்ஸ் லியோன் நகரில் பயங்கர துப்பாக்கிச் சூடு. 3 பேர் படுகாயம். மர்ம நபர்களுக்கு வலைவீச்சு. பிரான்சில் பெந்தகோஸ்து வார இறுதியை முன்னிட்டு மீண்டும் எரிபொருள் விலையை குறைக்கும் டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனம். தொடர்வன விரிவான செய்திகள். பிரான்சின் வானிலையில் தற்போதுள்ள குளிர்ந்த காலநிலை மாறி மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட உள்ளது. மே 20ஆம் தேதி புதன்கிழமை முதலும் குறிப்பாக இந்த வார இறுதியிலும் நாட்டின் வெப்பநிலை வெகுவாக உயரவுள்ளது. அசென்ஷன் தொடர் விடுமுறை நாட்களில் நிலவிய குளிர்ந்த வானிலைக்கு பிறகு பிரான்ஸ் முழுவதும் தற்போது மிதமான வெப்பம் பரவவுள்ளது. இன்று மே 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று பிரான்சின் பெரும்பாலான பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். சைன் நதியின் வடக்கே மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், மாஞ்ச கடலோர பகுதிகளில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். இருப்பினும் அதிகபட்ச வெப்பநிலை சிறுக சிறுக உயரத் தொடங்கும். வடக்கில் 15 முதல் 19 டிகிரி செல்சியஸ் வரையும், தெற்கே செல்ல 18 முதல் 23 டிகிரி செல்சியஸ் வரையும், மத்திய தரைக்கடல் பகுதிகளில் ஆங்காங்கே 24 முதல் 26 டிகிரி செல்சியஸ் வரையும் வெப்பநிலை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வார இறுதியானது கோடை காலத்தை நினைவூட்டும் வகையில் அமையவுள்ளது. பிஸ்கே வளைகுடாவில் உருவாகும் உயர் அழுத்த நிலையால் எஸ்பானிய தென்பகுதியிலிருந்து வரும் வெப்பக்காற்று பிரான்சை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். எஸ்பானிய தென்மேற்கு பகுதிகளில் வெப்பநிலை 36 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகும் என வானிலை மாதிரிகள் கணிக்கின்றன. அங்கு இந்த வார இறுதியில் வெப்பமண்டல இரவுகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதாவது இரவில் கூட குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸிற்கு கீழே குறையாது. இந்த வெப்பக்காற்றின் தாக்கத்தால் மே 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமையன்று பிரான்சின் தென்மேற்கு பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை தொடலாம் அல்லது அதனை தாண்டவும் வாய்ப்புள்ளது. அதேபோல நாட்டின் வடபகுதிகளில் வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரெஞ்சு சமையற்கலை மற்றும் அன்றாட உணவு பழக்கங்களில் தேன் ஒரு முக்கிய அங்கமாகும். பலருக்கும் காலை உணவில் பாலாடை கட்டியுடன் அல்லது சூடான பானங்களில் இனிப்பிற்காக தேன் சேர்க்கும் பழக்கம் உண்டு. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி அதிகாரப்பூர்வ இதழில் வெளியான புதிய அரசாணையின்படி பிரான்சில் விற்கப்படும் தேன் போத்தல்களில் சில முக்கிய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வரவுள்ளன. 2024ஆம் ஆண்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காலை உணவு என்ற இந்த ஐரோப்பிய சட்டம் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் சர்க்கரை பாகு கலக்கப்பட்ட போலி தேன் இறக்குமதி செய்யப்படுவதை தடுக்கும் நோக்கத்தை கொண்டுள்ளது. ஐரோப்பிய ஆணையத்தின் ஆய்வின்படி 320 இறக்குமதி செய்யப்பட்ட தேன் மாதிரிகளில் கிட்டத்தட்ட பாதியளவு தேன் உற்பத்தி செலவை குறைப்பதற்காக சர்க்கரை பாகு கலக்கப்பட்டு ஐரோப்பிய விதிகளை மீறி இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்டது. குறிப்பாக சீனாவில் இருந்து வந்த 74% தேன், துருக்கியிலிருந்து வந்த ஏறக்குறைய அனைத்து தேன் மற்றும் இங்கிலாந்திலிருந்து வந்த அனைத்து தேன் கலவைகளும் சந்தேகத்திற்குரியவையாக கருதப்பட்டன. வரும் ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் இந்த ஐரோப்பிய விதிகள் பிரான்சில் முழுமையாக நடைமுறைக்கு வருகின்றன. இதன்படி பல வகை தேன்கள் கலக்கப்பட்ட போத்தல்கள் அனைத்திலும் தேன் சேகரிக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்டின் பெயரும் கட்டாயமாக குறிப்பிடப்பட வேண்டும். மேலும் எடை அடிப்படையில் எந்தெந்த நாட்டில் எவ்வளவு சதவீதம் தேன் பெறப்பட்டது என்ற விவரம் இறங்கு வரிசையில் அச்சிடப்பட வேண்டும். இதில் 5% பிழை வரம்பு மட்டுமே அனுமதிக்கப்படும். 2022ஆம் ஆண்டு முதல் பிரான்சில் அடைக்கப்படும் தேனுக்கு மட்டுமே இந்த விதி இருந்தது. வெளிநாடுகளில் அடைக்கப்பட்ட தேன் போத்தல்களில் ஐரோப்பிய ஒன்றியத்தைச் சேர்ந்தது அல்லது சேராதது என பொதுவாக குறிப்பிட்டால் போதுமானதாக இருந்த அந்த விதிவிலக்கு தற்போது நீக்கப்பட்டு வெளிப்படைத்தன்மை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தேன் மட்டுமின்றி காலை உணவின் பிற அங்கங்களிலும் சில சட்ட மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. குறைக்கப்பட்ட சர்க்கரை அளவுள்ள பழச்சாறு என்ற புதிய அதிகாரப்பூர்வ பெயர் உருவாக்கப்பட்டுள்ளது.
பழங்களின் இயற்கையான சர்க்கரையின் அளவு குறைந்தபட்சம் 30% குறைக்கப்பட்ட பானங்களுக்கு மட்டுமே இந்த பெயர் வழங்கப்படும். அதேபோல் 1 கிலோகிராம் தயாரிப்பில் பயன்படுத்தப்பட வேண்டிய பழங்களின் குறைந்தபட்ச அளவு 350 கிராமில் இருந்து 450 கிராமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஜூன் 14ஆம் தேதிக்கு முன்னர் சந்தைக்கு வந்த பழைய இருப்புகளை அவை முழுமையாக தீரும் வரை விற்பனை செய்ய இந்த அரசாணை அனுமதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் தெற்கு கோர்சிகா பகுதியில் உள்ள அஜாச்சு நகரத்தில் வார இறுதி விடுமுறைக்கு பிறகு வீடு திரும்பிய நபர் ஒருவரின் வீட்டில் துணிகர கொள்ளை சம்பவம் அரங்கேறியுள்ளது. அவரது வீட்டின் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்த AK-47 ரக துப்பாக்கி உட்பட 15 துப்பாக்கிகள் மற்றும் 4000 யூரோக்கள் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த திருட்டுச் சம்பவம் கடந்த மே 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்கும் மே 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடந்துள்ளது. வார இறுதி விடுமுறையை முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு திரும்பிய அந்த நபர் பூட்டப்பட்டிருந்த வீடு உடைக்கப்பட்டு பாதுகாப்பு பெட்டகத்தில் இருந்த ஆயுதங்களும் பணமும் காணாமல் போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஜாச்சோ நகர அரசு வழக்கறிஞர் நிக்கோலஸ் செப்டர் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கையில், பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து 14 கைத்துப்பாக்கிகள் மற்றும் ஒரு நீண்ட AK-47 ரக துப்பாக்கி திருடப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என கூறினார். கடுமையான திருட்டு என்ற குற்றச்சாட்டின் கீழ் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு தேசிய காவல்துறையின் ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் சிறப்பு குற்றப்பிரிவிடம் விசாரணை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கொள்ளையடிக்கப்பட்ட அந்த வீட்டில் கண்காணிப்பு கேமரா வசதி எதுவும் இல்லை என்பதால் குற்றவாளிகளை கண்டறிவதில் காவல்துறையினருக்கு பெரும் சவால் எழுந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்களில் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகளின் அளவு அபாயகரமான அளவில் அதிகமாக உள்ளதை நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பான ஃபுட் வாட்ச் கண்டுபிடித்துள்ளது. இதனால் ஐரோப்பிய உணவு பாதுகாப்பு விதிகளை உடனடியாக மறுஆய்வு செய்ய வேண்டும் என அந்த அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளில் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகள் அன்றாட உணவுப் பொருட்களில் கலந்திருப்பது வாடிக்கையாகிவிட்டதற்கு சட்ட கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளே முக்கிய காரணம் என இந்த தொண்டு நிறுவனம் எச்சரித்துள்ளது. ஐரோப்பாவில் ஒரு குறிப்பிட்ட ரசாயன பொருள் தடை செய்யப்பட்டாலும் உணவுப் பொருட்களில் அதன் அனுமதிக்கப்பட்ட உச்ச அளவை ஐரோப்பிய ஆணையம் தானாகவே குறைப்பதில்லை. அதைவிட அதிர்ச்சியான தகவல் என்னவென்றால், தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகளை ஐரோப்பாவில் உற்பத்தி செய்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய தொடர்ந்து அனுமதி வழங்கப்படுகிறது. அந்த இரசாயனங்கள் வெளிநாடுகளில் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு அங்கு விளையும் உணவுப் பொருட்கள் வழியாக ஒரு பூமராங் போல மீண்டும் ஐரோப்பிய சந்தைகளுக்கே திரும்பி வருவது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இது தொடர்பாக பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் முன்னணி நிறுவனங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் விற்கப்படும் தேநீர், நறுமணப் பொருட்கள் மற்றும் அரிசி உள்ளிட்ட 64 இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை ஃபுட் வாட்ச் அமைப்பு ஆய்வக பரிசோதனைக்கு உட்படுத்தியது. இதில் 45 பொருட்களில் தடை செய்யப்பட்ட பூச்சிக்கொல்லிகளின் எச்சங்கள் இருந்தன. சில பொருட்களில் 20க்கும் மேற்பட்ட பல்வேறு இரசாயனங்கள் கலந்து காணப்பட்டன. குறிப்பாக 14 பொருட்களில் இவை நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச வரம்பை மீறி மிக அதிக அளவில் இருந்துள்ளன. குறிப்பாக பிரான்சில் பரிசோதிக்கப்பட்ட டுக்ரோஸ் நிறுவனத்தின் இனிப்பு மிளகாய் பொடியில் குளோர்பெனபிர் மற்றும் புளோனிகமைட் ஆகிய 2 கொடிய பூச்சிக்கொல்லிகளும், லெத்தாய்டாரோ ஐலி நிறுவனத்தின் அரிசியில் ஆந்த்ராகுவினோன் என்ற ரசாயனமும் சட்டப்பூர்வ வரம்பை தாண்டி காணப்பட்டன. இதனைத் தொடர்ந்து குறிப்பிட்ட ரசாயனங்களுக்கு நிரந்தர அனுமதி வழங்க ஐரோப்பிய ஆணையம் கொண்டுவர திட்டமிட்டுள்ள ஆம்னிபஸ் என்ற புதிய சட்ட தொகுப்பை ஐரோப்பிய நாடாளுமன்றமும் உறுப்பு நாடுகளும் முற்றிலுமாக நிராகரிக்க வேண்டும் என்றும் இந்த நச்சு வியாபாரத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் ஃபுட் வாட்ச் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சில் 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் 100க்கும் மேற்பட்ட தொடக்கப் பள்ளிகள் மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பொதுவான சீருடை அணிவது குறித்து சோதனை செய்யப்பட்டது. இதன் முடிவுகள் குறித்து தேசிய கல்வி அமைச்சகத்தின் மதிப்பீட்டு பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் பல சுவாரஸ்யமான முரண்பாடுகள் வெளியாகியுள்ளன. இந்த சீருடை திட்டத்தை தேசிய கல்வி அமைச்சகம் நேரடியாக தொடங்கவில்லை. மாறாக உள்ளாட்சி அமைப்புகளே இதனை முன்னெடுத்தன. ஊராட்சிகளின் மேயர்கள் மற்றும் துறைசார் மன்ற தலைவர்கள் சமத்துவத்தையும் பொதுப்பள்ளிகளின் மாண்பையும் உயர்த்துவதற்காக இதனை அறிமுகப்படுத்தினர். இருப்பினும் சீருடைகளை வழங்குவது மற்றும் பழுதடைந்தால் புதியவை வழங்குவதற்கான செலவுகளை கையாள்வது ஒவ்வொரு நகரத்திற்கும் மாறுபட்டதால் பல குழப்பங்கள் ஏற்பட்டன. மேலும் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட பள்ளிகள் ஏற்கனவே நல்ல சூழலை கொண்டவை என்பதால் இந்த ஆய்வின் முடிவுகளை அனைத்து பள்ளிகளுக்கும் பொதுவாக பொருத்தி பார்க்க முடியாது எனவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. இந்த திட்டம் குறித்து தொடக்கப்பள்ளி மாணவர்களில் 57% பேர் சீருடை அணிவதை தாங்கள் விரும்பவில்லை என கூறியுள்ளனர்.
நடுநிலைப்பள்ளி மாணவர்களில் 63% பேர் தாங்கள் சீருடையில் சரியாக உணரவில்லை என்றும் இது தங்களின் வாழ்க்கை முறைக்கு பொருத்தமாக இல்லை என்றும் வெளிப்படையாக தெரிவித்துள்ளனர். குறிப்பாக இந்த சீருடை குறித்து தங்களின் கருத்துக்கள் எங்குமே கேட்கப்படவில்லை என்பதே மாணவர்களின் அதிருப்திக்கு முக்கிய காரணமாகும். உடைகள் சார்ந்த கேலிகள் சற்று குறைந்துள்ளதை சிலர் ஏற்றுக்கொண்டாலும் அது தற்போது காலணிகள் மற்றும் பிற அணிகலன்கள் மீதான கேலியாக மாறியுள்ளது. சீருடையால் பள்ளிகளில் துன்புறுத்தல் குறைந்துள்ளது என வெறும் 14% நடுநிலைப்பள்ளி மாணவர்கள் மட்டுமே நம்புகின்றனர். கல்வியை பொறுத்தவரை சீருடையால் எந்த ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமும் நிகழவில்லை. மாணவர்களின் கவனம், ஆர்வம் அல்லது மதிப்பெண்கள் ஆகியவற்றில் இது எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்பதை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் என அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொள்கின்றனர். மேலும் ஆடைகளின் அளவு மாறுபடுவது, விநியோகத்தில் தாமதம், வளரும் குழந்தைகளுக்கு புதிய ஆடைகள் வழங்குவது போன்ற நடைமுறை சிக்கல்கள் பள்ளி ஊழியர்களுக்கு பெரும் சுமையாக மாறின. இதற்காக பயிற்சி பெறாத ஆசிரியர்களும் நிர்வாக ஊழியர்களும் ஆடை கிடங்குகளை பராமரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு பள்ளிகளில் தேவையற்ற அழுத்தங்கள் உருவாகின. இறுதியாக இந்த சீருடை திட்டம் பெரியவர்களின் கண்களுக்கு ஒழுக்கத்தின் அடையாளமாகவும் பொதுப்பள்ளிகளின் மாண்பை மீட்டெடுக்கும் கருவியாகவும் தெரிகிறது. ஆனால் மாணவர்களுக்கோ இது தங்கள் தனித்துவத்தை பறிக்கும் ஒரு கட்டுப்பாடாகவே தோன்றுகிறது. பிரான்சின் லியோன் நகரத்தின் 8வது வட்டாரத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு சுமார் 9:15 மணியளவில் நடந்த பயங்கர துப்பாக்கி சூட்டில் 3 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஸ்கூட்டரில் வந்த 2 மர்ம நபர்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றதாக ஊடகங்கள் இன்று செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கொடூர தாக்குதலில் 19 மற்றும் 33 வயதுடைய 2 ஆண்கள் கைகளிலும் கால்களிலும் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் முதுகில் காயமடைந்து 21 வயதுடைய 3வது நபரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவரது உயிருக்கு எவ்வித ஆபத்தும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்தில் சுமார் 20 தோட்டா உரைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. காயமடைந்த இந்த மூவர் குறித்த விவரங்கள் ஏற்கனவே நீதிமன்றம் மற்றும் காவல்துறை பதிவேடுகளில் உள்ளதாக நம்பகமான வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த சம்பவம் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கும்பலால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை முயற்சி என்ற பிரிவின் கீழ் தீவிர விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக லியோன் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த வழக்கு விசாரணை தேசிய காவல்துறையின் பல்துறை இயக்குநரகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தலைமறைவாகியுள்ள அந்த குற்றவாளிகளை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். பிரான்சில் பெந்தகோஸ்து நீண்ட வார இறுதியை முன்னிட்டு பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் உதவும் வகையில் எரிபொருள் விலைகளை கட்டுப்படுத்தும் தனது சிறப்பு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்துவதாக டோட்டல் எனர்ஜிஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. கடந்த மே 18ஆம் தேதி திங்கட்கிழமை வெளியான நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ அறிக்கையின்படி வரும் மே 23ஆம் தேதி சனிக்கிழமை முதல் மே 25ஆம் தேதி திங்கட்கிழமை வரை இந்த விலை கட்டுப்பாட்டு திட்டம் அமலில் இருக்கும். இந்த 3 நாட்களில் பிரான்ஸ் முழுவதும் உள்ள அதன் அனைத்து எரிபொருள் நிரப்பும் நிலையங்களிலும் பெட்ரோல் விலை ஒரு லிட்டருக்கு 1.99 யூரோக்களுக்கும், டீசல் விலை ஒரு லிட்டருக்கு 2.09 யூரோக்களுக்கும் மட்டுமே விற்கப்படும் என்று நிறுவனம் உறுதியளித்துள்ளது. இந்த சிறப்பு நடவடிக்கை திட்டம் ஏற்கனவே கடந்த மே 1ஆம் தேதி மற்றும் மே 8ஆம் தேதி விடுமுறை வார இறுதிகளிலும் அசென்ஷன் வார இறுதியிலும் வெற்றிகரமாக அமல்படுத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.